அந்த அதிகாரியை தொட்டுட்டீங்க. அந்த அதிகாரி என்னென்ன பண்ணாரு அப்படின்றத நாங்க சொல்லியே ஆகணும், வேற வழி கிடையாது. நீங்களும் கேட்டுதான் ஆகணும். அந்த அதிகாரி என்ன பண்ணாருன்னு சொல்லட்டுங்களா? பட்டி தொட்டி எங்கும் பாஜக என்ற கட்சியை கொண்டு சேர்த்தவர் அந்த அதிகாரி. 3% ஓட்டு மட்டும் இருந்த இந்த பாஜக கட்சிக்கு 11% ஓட்டு சதவீதத்தை கொண்டு வந்தவர் அந்த அதிகாரி. கடந்த 3 ஆண்டுகளாக சிறந்த எதிர்க்கட்சி தலைவராக இங்கு செயல்பட்டவர் அந்த அதிகாரி. அதாவது திமுக என்ற கட்சியை ஆட்டம் காண வைத்தவர் அந்த அதிகாரி. திமுக அரசை எதிர்த்து அதிக போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடத்தியவர் அந்த அதிகாரி. உச்ச நீதிமன்றத்தால் ஜனநாயக காவலன் என்ற பட்டம் பெற்றவர் இந்த அதிகாரி. அதாவது பாஜக தொண்டர்களுக்கு ஒரு புதிய உத்வேகத்தை கொடுத்தவர் இந்த அதிகாரி. நீங்க சொன்ன அதிகாரி தான். அதே மாதிரி எதிர்கட்சிகளுக்கு பாஜகவை எதிர்த்து போராட முடியாது என்ற சூழ்நிலையை உருவாக்கியவர் இந்த அதிகாரி. பதவியே இல்லாவிட்டாலும் மக்கள் தலைவர் என்ற அடைமொழிக்கு சொந்தக்காரர் இதே அதிகாரி தான். அது மட்டும் இல்லைங்க, சாமானிய மனிதர்களிடையே எந்த ஒரு அதிகார திமிரையும் காட்டாதவர் இந்த அதிகாரி. KP ராமலிங்கம் அவர்களே, கருணாநிதி அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்ட நீங்கள் அண்ணாமலை அவர்களை விமர்சனம் செய்ய எந்த ஒரு தகுதியும் இல்லாதவர், சரிங்களா? நீங்க நாமக்கல்ல வாங்கினீங்களே 1,04,690 ஓட்டு, அந்த ஓட்டு KP ராமலிங்கம் என்ற பேருக்கு விழுந்த ஓட்டாது, அண்ணாமலை என்ற பெயருக்கு விழுந்த ஓட்டு. ஓகேவா? அந்த 1,00,000 ஓட்டு கருணாநிதி அவர்களை வழிகாட்டியாகவும் கருணாநிதி அவர்களை தலைவராகவும் ஏற்றுக்கொண்ட நீங்கள் எப்படி நேர்மையான ஆளாக இருக்க முடியும்? அதனால நீங்க யாரையும் விமர்சனம் செய்வதற்கு தகுதியே கிடையாது உங்களுக்கு. அதனால தயவு செய்து நீங்க செய்த விமர்சனத்தெல்லாம் திரும்ப பெறுங்க, இல்லைன்னா கடும் விமர்சனம்